ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 63க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அங்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் போட்டியிடுவதற்காக 82 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. இதில் இருந்து விலக விரும்புவோர் தங்கள் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு 27ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அதன் அடிப்படையில்தான் வேட்பாளர்கள் புகைப்படம், பெயர், சின்னம் ஆகியவை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்படும். வேட்பாளரின் எண்ணிக்கை 16க்கும் அதிகமாக இருந்தால் கூடுதலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும். அதிகபட்சமாக 4 மின்னணு இயந்திரங்களில் 64 வேட்பாளர்களின் பெயர்களை பதிவு செய்ய முடியும். இதில் நோட்டாவுக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டியிருப்பதால் 63 வேட்பாளர்களுக்கு மேல் பதிவு செய்ய இயலாது. அதன்படி ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஏற்கப்பட்ட 82 வேட்பு மனுக்களில் 19 பேர் மனுக்களை திரும்ப பெற வேண்டும். ஒருவேளை 63க்கும் மேல் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இருந்தால் பழைய முறையான வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தப்படும். ஆர்கே நகரில் எந்த முறையில் தேர்தல் நடத்தப்படும் என்பது இன்னும் 2 தினங்களில் தெரியவரும்.